சீமான் அவர்கள் வந்து இந்த மீண்டும் மீண்டும் வந்து பெரியாரை கொச்சைப்படுத்தியதோடு மட்டும் இல்லாமல் ஆதாரத்தை நீங்க தாங்கணுங்கிறாரு. அவர் கொச்சைப்படுத்துறாரு, ஒரு செய்தியை சொல்றாரு. ஆனா ஆதாரத்தை மத்தவங்க தரணும் அப்படிங்கிறாரு. நம்ம திருப்பி திருப்பி ஆதாரத்தை நம்ம தர தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சீமானிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னன்னா, இப்ப சீமான் வந்து அந்த குறிப்பிட்ட விடுதலை நாளிதழ் 1953 மே 11 அந்த இதழ்ல போட்டிருக்கிறதா முதல்ல சொன்னாங்க. அந்த இதழை எடுத்து போட்டோம். ஜீவா டுடே தான் மொத அதை எடுத்து போட்டு இந்த இதழ்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம். இப்ப ஜீவா டுடே எடுத்து போட்டதுக்கு பிறகு பிபிசியில அதை ஆய்வு செஞ்சு இந்த இதழ்ல என்னெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த விடுதலை நாளிதழ்ல இவர் சீமான் குறிப்பிட்டதுல என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அப்படி சொன்னதா ஒரு செய்தியே இல்ல. சீமான் சொன்னது பச்சை பொய் அப்படின்னு சீமானை அம்பலப்படுத்தி இருப்பது யாரு? ஜீவா டுடே 4 நாளுக்கு முன்னாடி பண்ணிருச்சு. இப்ப அம்பலப்படுத்தி இருக்கிறது பிபிசி பண்ணிருக்கு. பிபிசி ஒன்றும் திராவிட கழக ஊடகமோ பெரியாரிஸ்ட் ஊடகமோ இல்லை. பிபிசி யாருன்னு உங்களுக்கே தெரியும். பிபிசி